மிகப்பெரிய கப்பல் ஒன்று இயந்திரம் பழுதுபட்டு கரையை விட்டு நகராமல் நின்றது. கப்பலின் பொறியாளர்கள் யாராலும் அதை பழுது பார்க்க முடியவில்லை. கப்பலின் முதலாளி 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமுள்ள ஒரு இயந்திர பொறியாளரை பழுது பார்க்க நியமித்தார். அந்த பொறியாளர் பொறுமையாக அடிக்கும் தலைக்கும் கப்பலின் இயந்திரத்தை சுற்றி பார்த்துவிட்டு தன் சாமானங்கள் நிறைந்த பையை திறந்து ஒரு சிறிய சுத்தியை எடுத்து இயந்திரத்தின் ஒரு பகுதியில் ஒரு தட்டு தட்டினார். இயந்திரம் பழுது நீங்கி ஓட ஆரம்பித்தது. கப்பல் இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஒரு வாரம் கழித்து பொறியாளர் கப்பலின் முதலாளிக்கு தன் வேலைக்கான ரசீதை அனுப்பினார். அதில் பழுது பார்த்த செலவு ரூபாய் 2 லட்சம் என்று இருந்தது. கப்பல் முதலாளி தொகை அதிகமாக இருக்கிறது என்று எந்த வேலைக்கு எவ்வளவு தொகை என்று கணக்கு கேட்டார். பொறியாளர் மீண்டும் ஒரு விரிவான ரசீதை அனுப்பினார். அதில் சுத்தியை வைத்து தட்ட ரூபாய் 2000, எங்கே தட்ட வேண்டும், எப்படி தட்ட வேண்டும் என்று தெரிந்து வைத்திருந்ததற்கு ரூபாய் 1,98,000 என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த கதையிலிருந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய கருத்து, எப்பொழுதும் ஒருவருடைய நிபுணத்துவம் மற்றும் அனுபவத்தின் மதிப்பை அங்கீகரிக்கவும். ஏன் என்றால் அவை பல ஆண்டு கால கடுமையான உழைப்பின் உச்சம். நான் ஒரு வேலையை 30 நிமிடத்தில் செய்கிறேன் என்றால் அதை கற்றுக்கொள்ள நான் 20 ஆண்டுகள் கடுமையாக உழைத்திருக்கிறேன். அந்த அனுபவத்தில் நான் ஒருவருக்கு வேலை செய்யும் பொழுது என் ரசீது நிமிடங்களுக்காக இருக்காது.